இன்னைக்கு இந்த குற்ற நிவாரண பலியை பற்றி நம்ம பார்க்கலாம். आज हम इस दोष बलि के बारे में देखेंगे. இந்த குற்ற நிவாரண பலி, ये जो दोष बलि है, இந்த குற்ற நிவாரண பலி எதுக்காக? ये दोष बलि किसके लिए है? இந்த குற்ற நிவாரண பலி, और ये दोष बलि जो है, ஒருவன் தப்பாக அதாவது அறியாம ஒரு பாவத்தை செய்தால் और अनजाने में कोई पाप करे, அவங்களுக்கு தான் இந்த பலி. उनके लिए ये बलि है. பாருங்க முந்தின வசனத்தை வாசிங்க. उसके पहले वचन को पढ़ेंगे. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். और लेवी व्यवस्था 5वां अध्याय उसमें 18वां वचन. பாருங்க பைபிள் சொல்லுது, और यहाँ पर कलाम कहता है, அறியாம செய்த பாவத்துக்காக और जो अनजाने में किया उस पाप के लिए இந்த குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். ये दोष बलि को जो है वहां पर चढ़ाना है. இந்த குற்ற நிவாரண பலி செலுத்தும் போது जब ये दोष बलि को हम वहां पर देते हैं, அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். उनका पाप का क्षमा होता है. இந்த குற்ற நிவாரண பலிக்கு எபிரேய மொழியில और इस दोष बलि को इब्रानी भाषा में அஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे अशाम बोलते हैं. அஷாம் அப்படினா குற்ற நிவாரண பலி. अशाम का मतलब जो है दोष बलि है. இந்த பலியை நிறைவேற்றினது யார்? और इस बलि को पूरा किसने किया? யெகோஷுவா நிறைவேற்றினார். यहोशुआ ने किया है. அவர் சிலுவையில் இருக்கும்போது वो जब क्रूस पर थे, அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். वो इजरायलियों के लिए जो प्रार्थना करते हैं, பிதாவே இவர்களை மன்னியும். हे पिता इन्हें क्षमा कीजिए. லூக்கா 23ஆம் அதிகாரம் और लूक का 23वां अध्याय 34ஆம் வசனத்தை வாசிப்போம். उसमें 34 को पढ़ेंगे. அப்பொழுது யோசுவா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது और यहोशुआ जो इजरायलियों के लिए जब प्रार्थना करते थे, பிதாவே இவர்களை மன்னியும், हे पिता इन्हें क्षमा कीजिए. இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. और ये जो करते हैं उन्हें पता नहीं है. वो இந்த அறியாம செய்த பாவத்துக்காக ये जो अनजाने में करने वाले पाप के लिए யோசுவா குற்ற நிவாரண பலியாக பலியானார். परमेश्वर जो एक दोष बलि ठहरा वहां पर. அப்ப இந்த பலி எதுக்காக? इसका मतलब ये बलि किसके लिए இந்த है? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த பாவத்துக்காக जो इजरायलियों ने किया वो पाप के लिए கர்த்தர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். परमेश्वर ने अपने आप को बलि के रूप में सौंप दिया. இன்னைக்கு நம்மளும் எவ்வளவோ பாவங்களை செய்றோம். आज हम भी कितने पाप करते हैं, தெரிஞ்சோ தெரியாமலோ जानकर या अनजाने में எவ்வளவோ பாவங்களை செய்றோம். बहुत से पाप को हम करते हैं. இந்த பாவத்துக்காக குற்ற நிவாரண பலியாக और इस पाप के लिए वो जो दोष बलि के रूप में யார் பலியானா? और कौन वहां पर बलि हुआ? யெகோஷுவா பலியாயிட்டார். और यहोशुआ बलि हो गए. அவருடைய நாம் அவர் இரத்தத்தினால் நம்ம பாவம் கழுவப்படுது. और उसके लहू से जो अपना पाप जो है धुल जाता है. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, पहला यूना पहला अध्याय उसमें 7वां वचन कहता है, யோசுவா மேசியாவின் இரத்தம் और यहोशुआ मेसिया का लहू சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். सारे पाप को जो है धोकर हमें शुद्ध करता है. அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவன். वो हमें शुद्ध करने वाला है. நம்ம அறியாம செய்த பாவத்தை जो कुछ हम अनजाने में पाप करते हैं அதை மன்னிக்கிறதுக்காக उसे क्षमा करने के लिए யோசுவா நமக்காக பலியானா. यहोशुआ जो हमारे लिए बलि हो गए. அந்த பலியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். और उस बलि को हमें स्वीकार करना அதை है. ஏற்றுக்கொள்ளும் போது जब हम स्वीकार करते हैं நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார். हमारे सारे पापों को वो क्षमा करता இன்னைக்கு है. நம்ம திரும்ப பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. आज दोबारा बलि देने का कोई जरूरत नहीं, அவர் நமக்காக பலியாயிட்டார். क्योंकि परमेश्वर जो हमारे लिए बलि हो So, गए. இந்த குற்ற நிவாரண பலி இது எவ்வளவு முக்கியமானது. ये दोष बलि कितना महत्वपूर्ण है. பாருங்க देखिए, லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை और लेवी व्यवस्था 5वां अध्याय उसमें 19वें वचन அதை में எபிரேய மொழியில சொல்லும்போது जब उसे इब्रानी भाषा में बोलेंगे, அது அஷாம் அஹூ அஷோம், और उसे अशाम आहू अशोम, நான் ஃபுல்லா எழுதிடுதேன், सब पूरा लिख देता हूं. அஷாம் अशाम ஹூ அஷோம் அஷாம் हु अशोम अशाम லே யாவே. ले यावे. சோ இந்த குற்ற நிவாரண பலிக்கு ये इस दोष बलि को அது எபிரேய மொழியில அஷாம் அப்படினு சொல்லுவாங்க. उसे इब्रानी भाषा में अशाम बोलेंगे. இது அறியாம செய்த பாவத்துக்கு அவர் பலியாயிட்டார். ये अनजाने में जो भी पाप किया है उसके लिए बलि हो गए. நம்ம எவ்வளவோ தெரியாம பாவம் செய்றோம். हम कितने जो है अनजाने में पाप करते हैं. நம்மளுடைய சிந்தனையில பாவம் வந்துருது. हमारे विचार में पाप घुस जाता है. மத்தவங்களுக்கு
விரோதமான பாவம் வருது. दूसरों के जो विरुद्ध में पाप उठता है, நம்ம கண்களின் பாவம், हमारे नजरों में जो पाप, நம்ம வாயினால் பேசுற பாவம், जो हम बोलते हैं उसमें पाप, காதுனால் கேட்கிற பாவம், जो हम सुनते हैं उसमें भी पाप, நம்மளுடைய கிரியையில பாவம், हमारी क्रिया में पाप, இதெல்லாம் சில நேரம் அறியாம நடக்குது. ये सब कुछ कुछ समय में अनजाने में होता இது है। எல்லாத்துக்காக அவர் பலியாயிட்டாரு. इन सारे चीजों के लिए वो जो है बलि हो गए। நம்ம மன்னிப்பு தான் கேட்கணும் हमें கர்த்தர்கிட்ட. केवल क्षमाई मांगना है கர்த்தாவே உம்முடைய परमेश्वर से। இரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. प्रभु आपके लहू से मुझे धो உம்முடைய दीजिए, இரத்தத்தினால் கழுவுங்க. आपके लहू से मुझे धो பாருங்க दीजिए। பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே और मसीह यहोशुआ के अंदर जो विचार था அது உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. वही आपके अंदर भी होना है। இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள आज दुल्हन के अंदर யோசுவாக்குள்ள என்ன சிந்தனை இருக்குதோ और यहोशुआ के अंदर जो विचार था அதே சிந்தனை தான் நமக்குள்ளே वரும். वही विचार हमारे अंदर भी आएगा, அவருடைய சிந்தனை நம்மளுடைய சிந்தனையும் और परमेश्वर का विचार और हमारा विचार ஒன்று போல இருக்கும். वो एक सरीका होगा। பாருங்க சில நேரம் கணவனும் மனைவியும் देखिए कुछ समय में पति और पत्नी ரொம்ப அன்போடு இருக்கும்போது जब प्रेम में रहते हैं, கணவன் மனைவி என்ன நினைக்கிறாங்களோ जो पत्नी सोचते हैं அத கணவன் சொல்லுவாரு. वो पति बोल देते हैं, இப்படி இப்படி இது செய்யலாம், ऐसे ऐसे ये जो करेंगे हम, நான் இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. और मैं भी वही सोच रही அந்த थी, சிந்தனை ஒன்று போல இருக்கும். और वो विचार जो है मेल होता है। இந்த உலகத்திலே அப்படி நடக்குனா इस संसार में ऐसे होता है அப்ப तो நம்ம ஆவிக்குரிய மணவாளன் யெகோஷுவா हमारा आत्मिक दूल्हा जो यहोशुआ, அவருடைய சிந்தனை நமக்குள்ள வரணும். उसी का विचार हमारे अंदर भी आना है, அந்த சிந்தனை வருவதற்காக और वो विचार आने के लिए எல்லாத்தையும் தியாகம் பண்ண வேண்டி இருக்குது. सारे चीजों को वहां पर त्याग करना होगा, எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா நம்ம நினைக்க வேண்டி இருக்குது. सभी कुछ जो है नष्ट और वो कचरा के समान सोचना होगा நம்ம उसे। அறியாம செய்த பாவத்துக்காக और जो हम अनजान में करते हैं நம்ம கர்த்தரை நோக்கி கேட்கணும். परमेश्वर की ओर मांगना है, கர்த்தாவே என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, मेरे पापों को आप क्षमा நான் कीजिए அறியாம प्रभु। செய்த பாவத்தை மன்னிங்க. जो अनजाने में मैंने किया उसे क्षमा कीजिए। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, இஸ்ரவேல் ஜனங்கள் इजरायली கர்த்தரை மட்டும் அறிஞ்சிருந்தாங்கன்னு வைங்க, यदि परमेश्वर को वो जानते थे, அந்த மகிமின் கர்த்தரை சிலுவையில் அறைஞ்சிருக்கவே மாட்டாங்க. उस महिमा भरे परमेश्वर को क्रूस पर नहीं सौंपे அவங்க होते। அறியாம செய்தாங்க. वो अनजाने में किए। ஆனா இன்னைக்கு பிரஜாதிகள் என்ன செய்துட்டு இருக்காங்க? पर आज अन्य जात क्या कर रहा है? அவங்க அறிஞ்சே தப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. वो जानकर भी वो गलत करते हैं, மீண்டும் மீண்டும் அவர் சிலுவையில் அறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. उसे बार बार उस क्रूस पर அவங்களை लटकाते, திரும்பவும் மனம் திரும்புதல கொண்டு வரது கூடாத காரியம். और उन्हें फिर से मन फिराव में लाना वो असंभव है। ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னொரு தருணம் இருக்கு. पर इजरायलियों को एक और मौका है। பாருங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 8 வசனம் பைபிள் சொல்லுது, और पहला कुरिन्थ 2 अध्याय उसमें 8वां वचन, இப்பிரபஞ்சத்தின் ஜனங்கள், और ये संसार के हाकिम जो है, இந்த பிரபஞ்சத்தின் ஜனங்கள் அவர் அறியல, ये संसार के लोग उसे नहीं जाने, அவர் மகிமையின் கர்த்தர்ங்கிறது அறியாதனால वो महिमा का परमेश्वर नहीं जाने इसलिए அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. उसे क्रूस पर सौंप दिए। அவர்கள் அறிந்திருந்தார்களானா यदि वो जानते அவங்க கொடுத்திருக்கவே மாட்டாங்க. वो कभी दिए नहीं அது होते उसे। அறியாம செய்த ஒரு பாவம். वो अनजाने में किया हुआ एक पाप है, இதுக்காக அவர் சிலுவையில போனா, और इसी के लिए वो क्रूस पर चले அவர் गया, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். और एक दोष बलि के समान अपने आप को अर्पण कर दिया। இன்னைக்கு யோசுவாவின் ரத்தம் आज यहोशुआ का लहू நம்முடைய எல்லா குற்றத்தையும் மன்னிக்குது. हमारे सारे गुनाहों को क्षमा करता है। அறியாம செய்த பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார். जो भी अनजाने में करते वो सभी को क्षमा இந்த करता है। பலி எதுக்காக தெரியுமா? ये बलि किसके लिए पता है? அறியாம செய்த பாவத்துக்காக மட்டும்தான். जो अनजाने में हम करते उसी के பாருங்க लिए। பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 30 வசனம், प्रेरितों का 17वां अध्याय 30 उसमें 30 को पढ़ेंगे। அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கெல்லாம் அவர் கட்டளை கொடுக்கிறார். பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். और जिस समय में हम परमेश्वर को जानते नहीं थे वो भी अनजान बन गया। நம்ம கர்த்தருக்கு ஒரு காலத்துல விரோதியா இருந்தோம். एक समय में हम परमेश्वर के विरोधी थे, கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தோம். परमेश्वर के विरुद्ध में हम पाप कर रहे थे, அறியாமை உள்ள காலத்தில் காணாதவர் போல இருந்துட்டாரு. और वो अनजान जो समय था उसमें वो भी अनजान बन गया। ஆனா அவர் அறிந்த பிறகு पर उससे जानने के बाद அவர் யாவரையும் மனம் திரும்பபடி என்ன செய்ய அழைக்கிறார். वो हर एक
को जो है मन फिराने के लिए आज्ञा देता है। இப்ப நீங்க மார்ட்டின் லூத்தர் எடுத்தீங்கன்னா अब आप मार्टिन लूथर को लीजिए அல்லது ஜான் வெஸ்லி எடுத்தீங்கன்னா या जॉन वेस्ली को लीजिए, இவங்க ரெண்டு பேருமே इन दोनों ने அவங்க ஞானஸ்நானம் எப்படி கொடுத்தாங்க? बपतिस्मा कैसे दिए? அவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல கொடுத்தாங்க. वो पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दिए। இவங்க ரெண்டு பேரும் யாரு? ये दोनों कौन है? இவங்க ரெண்டு பேரும் சபையின் தூதர்கள். ये दोनों जो है कलीसिया काल के दूत है। இவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த வெளிப்பாடு கிடையாது. इनके पास उस समय में वो प्रकाश नहीं था, அதனால இவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. और इसीलिए वो पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दे रहे அது थे। அறியாமை உள்ள காலம். वो एक अनजान समय था। அதுக்கு பிறகு பிரணாம் வரும்போது उसके बाद जब ब्रनाम आए, பிரணாம் வரும்போது जब ब्रनाम आए, அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். वो यीशु के नाम से बपतिस्मा लेना है करके बोले। அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுப்பது और जो पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देना, அது ஒரு உவமை. वो एक दृष्टांत है, அதனுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துவின் பெயர். और उसका जो है पूरा होना वो यीशु मसीह का नाम है। அவர் பிரணாம் வரும்போது जब भाई ब्रनाम आए, அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். वो यीशु मसीह के नाम से बपतिस्मा देते हैं। அப்போ மார்ட்டின் லூத்தரும் ஜான் வெஸ்லி தப்புட்டாங்களா? इसका मतलब मार्टिन लूथर और जॉन वेस्ली ने गलत किया। அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்ல. उनके पास वो प्रकाश नहीं था, அறியாமை உள்ள காலம். वो एक अनजान समय था அது उनके அவர் लिए, காணாதவர் போல இருக்கிறார். इसलिए परमेश्वर भी अनजान बन இப்போ गए। பிரணாமுடைய நாட்கள்ல अब ब्रनाम के दिन में அவங்க ஜீசஸ் கிறிஸ்துடைய பெயர்ல ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. वो यीशु मसीह के नाम से बपतिस्मा दिए, ஆனா இந்த காலத்துல पर इस समय में நமக்கு இயேசு கிறிஸ்துடைய பெயர் வெளிப்படுது. हमें जो यीशु मसीह का नाम प्रकट होता है, யெகோஷுவா அப்படி சொல்லி வெளிப்பட்டது. वो यहोशुआ इस नाम से प्रकट हुआ। சோ இப்போ பிரணாமுடைய செய்தியில யாரெல்லாம் இருக்காங்களோ अब जो कोई भाई ब्रनाम के संदेश में है, அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? क्या वो स्वर्ग में नहीं जाएंगे? அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார். वो अनजान समय में परमेश्वर भी अनजान बन गए। யா பிரணாமுடைய செய்தியில இருக்கிறவங்க, और जो कोई भाई ब्रनाम के संदेश में थे, இந்த செய்தியில இருந்து மரிச்சவங்க, और जो कोई संदेश में रहकर जो मर गए, அந்த செய்தியில யாரெல்லாம் உத்தமமா இருக்காங்களோ और उस संदेश में जो सच्चाई से थे, அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்க. वो सभी लोग स्वर्ग में जरूर ஆனா जाएंगे। இப்போ நம்ம கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டோம். पर अब हमने परमेश्वर के नाम को जान लिया, ஆனா பிரணாமுடைய நாட்கள்ல யாருமே அதை அறியல. पर ब्रनाम के समय में किसी ने जाना नहीं, ஏன்னா அந்த பெயர் அது வெளிப்படல. क्योंकि वो नाम प्रकट नहीं हुआ। சோ அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார். इसलिए वो अनजान समय में परमेश्वर भी अनजान बन गए। ஆனா இப்போ அறிந்த பிறகு पर अब जानने के बाद எல்லாரையும் மனம் திரும்பபடி அழைக்கிறார். सभी को मन फिराने के लिए वो बुलाता है। யோசுவாவின் பெயர் தெரிஞ்ச பிறகு योशुआ के नाम को जानने के बाद எல்லாரையும் மனம் திரும்புதலுக்கு என்று அழைக்கிறார். हर एक को मन फिराने के लिए वो बुलाता இத है। யாரும் தப்ப முடியாது. इसमें से कोई बच नहीं सकता। யாருக்கெல்லாம் நீங்க யோசுவா பேர் சொல்றீங்களோ, जिस किसी को योशुआ के नाम को आप बताते हो, அவங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி காமிக்கும் போது जब आप उन्हें प्रकट करके दिखाते हो, அவங்க கண்டிப்பா அந்த நாமத்துக்குள்ள வந்தாகணும். वो जरूर इस नाम के अंदर आना है। அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். अनजान समय में परमेश्वर भी अनजान बन गए, ஆனா இப்பொழுதோ और पर अब யாவரையும் மனம் திரும்பபடி அழைக்கிறார். हर एक को जो है मन फिराने के लिए वो आज्ञा देता அப்ப है। இந்த பெயர் தெரிஞ்ச பிறகு इसका मतलब ये नाम को जानने के बाद இப்போ ஒரு மனம் திரும்புதல் வேணும். अब एक मन फिराव चाहिए। அறியாமை உள்ள காலம் வேற, अनजान समय वो अलग था, அறிந்த பிறகு எல்லாத்தையும் கர்த்தர் மனம் திரும்ப சொல்றார். पर जानने के बाद परमेश्वर सभी को मन फिराने के இன்னைக்கு लिए बोलता நம்மளுடைய है। காரியம் எப்படி இருக்குது? आज हमारे विषय में कैसे है? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? हम क्या कर रहे हैं? அறியாமை எவ்வளவோ பாவங்களை செய்றோம். अनजाने में बहुत से पाप कर देते हैं। கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். परमेश्वर से माफी அவர் मांगना है। நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். वो हमारे लिए क्रूस पर मारा गया। பாருங்க, ஒரு தடவை பேதுரு பிரசங்கம் பண்றார். देखिए, एक बार पतरस जो है प्रचार करता है। அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 36 வசனம். प्रेरितों का काम 2 अध्याय 36वां वचन। ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறை கடவல்கள் என்றார். பாருங்க, பைபிள் சொல்லுது. देखिए, कलाम कहता है, பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது जब पतरस प्रचार कर रहा था, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவையே, और जो क्रूस पर चढ़ाया वो यीशु जो है, நீங்க எந்த யெகோஷுவாவை சிலுவையில் அறைஞ்சீங்களோ तुमने जिस यहोशुआ को क्रूस पर चढ़ाया அவரையே தேவன், वही प्रभु भी है, அவர் கர்த்தரும் மேசியாவும் ஆக்கினார். और उसे ही मसीह भी ठहराया उसने। இந்த வார்த்தை கேள்விப்பட்ட உடனே इस वचन को सुनकर அவங்க மனசுல குத்தப்பட்டவர்களாகி उनका मन जो है चित हो गया,
அவங்க கர்த்தரை நோக்கி கேட்டாங்க, பேதுருவை நோக்கி கேட்டாங்க, और वो पतरस की ओर पूछने लगे, ஐயா நாங்க நாங்க இனி என்ன செய்யணும், हमें क्या करना होगा நாங்க इसके लिए, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? इसके लिए क्या करने के लिए चाहते हो? அப்பதான் பேதுரு சொல்றார், तब पतरस कहता है, நீங்கள் மனம் திரும்பி तुम जो है मन फिराकर, அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல இருந்தார், अनजान समय में परमेश्वर अनजान बन गए थे, இப்போ நீங்க அறிஞ்சிட்டீங்க, पर अब तुमने जान लिया ஆனா है, இப்போ நீங்க என்ன செய்யணும், इसके आगे क्या करना है, இதுக்கு பிராயச்சித்தமா என்ன செய்ய வேண்டியிருக்குது, इसके रूप में क्या आपको करना होगा, பிராயச்சித்தமா என்ன செய்ய इसके வேண்டியிருக்குது, प्रायश्चित के लिए क्या करना होगा, நீங்கள் மனம் திரும்பி तुमको मन फिराकर ஒவ்வொருவரும் हर एक को யோசுவா மேசியாவின் நாமத்தினாலே योशुआ मसीहा के नाम से பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், और पाप का क्षमा पालो, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், तब पवित्र आत्मा का दान को पाओगे। அறியாமை உள்ள காலம் வேற, वो अनजान समय अलग ही था, அவர் காணாதவர் போல இருப்பார், वो भी अनजान जैसे थे, ஆனா அறிந்த பிறகு पर जब जानने के बाद, உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்த பிறகு, आपको चेतावनी देने के बाद, உங்களுக்கு வெளிப்படுத்தின பிறகு, आपको प्रकट करने के बाद, தேவன் யாவரையும் மனம் திரும்பபடி அழைக்கிறார்। परमेश्वर हर एक को मन फिराने के लिए So, बुलाता இந்த है। அஷாம் என்கிற வார்த்தை, ये अशाम जो शब्द இது है, குற்ற நிவாரண பலி, ये दोष बलि है। இது அறியாம செய்த பாவத்துக்காக, ये अनजाने में जो पाप हमने किया, அதுக்காக செய்யப்படுற பலி। उसके लिए जो बलि देते हैं, இத நீங்க ஹீப்ரு எழுதினீங்கன்னா, इसे आप हिब्रू में लिखोगे, முதல்ல அலஃப் வரும், पहला अलफ आएगा, அப்புறம் ஷின் வரும், शिन आएगा, அப்புறம் மெம் சோஃபித், उसके बाद मेम सोफित। இந்த மூணு எழுத்து சேர்ந்தது தான் அஷாம்। ये 3 अक्षर मिलाकर जो है अशाम। இதுல இந்த முதல் கடைசி ரெண்டு எழுத்து எடுத்தீங்கன்னா, इसमें आखिर के 2 अक्षरों को लेंगे, இந்த ரெண்டு எழுத்து சேர்த்தீங்கன்னா ஷேம் அப்படினு சொல்லி உச்சரிப்பு வரும்। ये दोनों जो लेंगे साथ में, उसका जो शेम करके बोलते हैं। ஷேம் அப்படினா பெயர், शेम का मतलब है नाम। அப்ப இந்த குற்ற நிவாரண பலிக்கும் ये दोष बलि के लिए இந்த நாமத்துக்கும் சம்பந்தம் இருக்குது। और इस नाम का कुछ तो संबंध है। அலஃப்னா என்னது? एलफ का मतलब क्या है? யோசுவா சொன்னார், योशुआ ने कहा, நான் தான் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறேன்। मैं ही वो अल्फा हूँ, मैं ही ओमेगा हूँ। அவர்தான் அல்பா, वही अल्फा है, அவர்தான் ஓமேகா। वही ओमेगा है। அதை எபிரேய மொழியில சொன்னா, उसे जब इब्रानी भाषा में बोलेंगे, அவர்தான் அலஃப், वही एलफ है, அவர்தான் தாவ்। वही ताव भी है। அப்ப இந்த அலஃப் யாரு? इसका मतलब ये एलफ कौन है? யோசுவா தான் அலஃப்। वो यहोशुआ ही एलफ है। இந்த அலஃப்க்குள்ள इस एलफ के अंदर யோசுவாவின் பெயர் இருக்குது, यहोशुआ का नाम है, ஒரு ஷேம் இருக்குது। एक शेम है। பாருங்க, அலஃப் நம்ம இப்படி எழுதுவோம், एलफ हम ऐसे लिखते हैं। இத யூத ரபிகள் என்ன சொல்வாங்கன்னா, इसे यहूदी जो रब्बी है वो क्या कहते இத हैं? மூணு பாகமா பிரிப்பாங்க। इसे 3 भाग करते हैं। இந்த மேல உள்ள வளைவு, ये ऊपर का जो मोड़ है, இத அப்பர் யோதுன்னு சொல்லுவாங்க, ये अपर योद बोलेंगे, கீழ உள்ள வளைவு और नीचे का जो मोड़ जैसा அத है, லோவர் யோதுன்னு சொல்லுவாங்க। उसे लोअर योद बोलेंगे। இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு और इन दोनों को जोड़ने के लिए இங்க வாவ் இருக்குது, वहां पर वाव है। இந்த மூணு பிரிவா இது இருக்குது। ये 3 अलग अलग भाग में, அப்பர் யோத், லோவர் யோத், ऊपर का योद और नीचे का இந்த योद, ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல ஒரு வாவ்। और इस दोनों को जोड़ने के लिए बीच में एक वाव। இந்த அப்பர் யோத் என்ன சொல்வாங்க அப்படினா, ये अपर योद को क्या बोलेंगे? இவர்தான் எலோஹிம்। इसी के अंदर ये जो है एलोहिम है, அப்பர் யோத் தான் எலோஹிம், वो ऊपर का योद एलोहिम है, லோவர் யோத் வந்து மனிதன்। और नीचे का योद जो है मनुष्य है। தேவனையும் மனிதனையும் இணைக்கிறது, और परमेश्वर को और मनुष्य को जोड़ने के அது लिए இந்த வாவ் தான் இணைக்குது। ये वाव ही उन्हें जोड़ता है। வாவ்னா அதுக்கு அர்த்தம் என்ன? वाव का मतलब क्या है? ஆணி, वो खिला है, சிலுவை தான் இணைக்குது। वो क्रूस ही दोनों को जोड़ता है। அப்பர் யோதி லோவர் யோதியும், उस अपर योद और लोअर योद को, எலோஹிமையும் மனுஷனையும், एलोहिम को और मनुष्य को, நம்ம ரெண்டு பேரும் இணைக்கிறது இந்த வாவ் தான்। इन दोनों को जो है जोड़ने वाला ये वाव ही है। 1 தீமோத்தி 2:5 எழுதி இருக்குது, पहला तिमोथी 2 अध्याय 5वें वचन में लिखा है, தேவன் ஒருவரே, और परमेश्वर एक ही है। தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே। परमेश्वर और उस मनुष्य के बीच में एक ही है। அப்ப எலோஹிம்க்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தர் தான்। इसका मतलब जो है एलोहिम और मनुष्य के बीच में एक ही है, वहां पर जोड़ने वाला। இந்த மத்தியஸ்த ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கிறார், और उस बीच के सेवा को वो देख रहे हैं। அது யார் பார்க்கிறது? और वो कौन देखता है? யெகோஷுவா பார்த்துட்டு இருக்கிறார்। वो यहोशुआ देखते हैं। பாருங்க, இந்த சம்பவத்தை इस घटना को நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம்। हम वैसे उसमें चीजों को डालकर देख सकते हैं। எலோஹிம் தேவனுடைய பெயர் என்ன? एलोहिम परमेश्वर का नाम क्या है? அவர்தான் யெகோவா। वही यहोवा है। அவருடைய சுருக்கமான பெயர் என்ன? और उसका जो है छोटा नाम क्या है? அவருடைய சுருக்கமான பெயர் வந்து யா। उसका छोटा
नाम जो है या है அடுத்தது அவர் நமக்கு என்ன மனிதனுக்கு என்ன கொடுக்கிறார் और वो मनुष्य को क्या देता है அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் वो उद्धार देता है சால்வேஷன் கொடுக்கிறார் सैल्वेशन देते हैं சால்வேஷனுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க सैल्वेशन को इब्रानी भाषा में क्या बोलेंगे ஷுவான்னு சொல்வீங்க उसे शुआ बोलेंगे சோ யாவாகிய தேவன் जो या परमेश्वर है ரட்சிப்பை கொடுக்கிறார் वो हमें उद्धार देता है ஷுவா கொடுக்கிறார் शुआ देते हैं இந்த ரெண்டுக்கு நடுவுல इन दोनों के बीच में இந்த வாவ் ரொம்ப முக்கியம் ये वाव बहुत ही महत्वपूर्ण है இததான் உச்சரிக்கும் போது और इसे जब बोलेंगे நம்ம ஓன் சொல்லி உச்சரிக்கிறோம் उसे ओ करके बोलते हैं இந்த மூணு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ये तीनों को जब जोड़ोगे யாருடைய பெயர் வருது इसमें किसका नाम आ चुका है யெகோஷுவாவுடைய பெயர் வரும் वो यहोशुआ ये नाम आ चुका है இந்த ஓ நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் ये ओ को आप निकाल दीजिए அது யாஷுவான்னு வரும் वो याशुआ करके இந்த आएगा ஓவை எடுத்துட்டீங்கன்னா इस यो को निकाल दो இந்த ஆலஃப் எடுக்க வேண்டியிருக்கும் ये एलफ को ही निकालना இந்த होगा ஆலஃப்ல இந்த வாவை எடுக்க வேண்டியிருக்கும் ये एलफ में वाव को निकालना होगा வாவை எடுத்த ஆலஃபே இல்ல और वाव निकालेंगे एलफ बनेगा ही சோ नहीं இந்த வாவ் ரொம்ப முக்கியமானது इसलिए वाव बहुत ही महत्वपूर्ण है வாவ் இல்லாம वाव के बगैर அங்க ரட்சிப்பு இல்ல वहाँ पर उद्धार नहीं है ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல वहाँ पर लहू नहीं बहाया गया तो वहाँ पर पाप का क्षमा भी नहीं அன்னைக்கு है யோசுவா சிலுவையில் அறையப்பட்டதனால और उस दिन यहोशुआ को क्रूस पर चढ़ा दिए ஆணினால் அடிக்கப்பட்டதனால वो किले से मारे इसलिए ரத்தம் வந்தது वहाँ पर लहू அந்த बहा ரத்தம் சிந்தப்பட்டதனால और वो लहू के बहने के वजह இன்னைக்கு से நம்ம பாவ மன்னிப்பு கிடைக்குது हमें पाप का क्षमा आज मिलता சோ है ஆலஃப் அப்படிங்கிற வார்த்தையிலே एलफ इस अक्षर के अंदर ही யோசுவாவுடைய பெயர் அடங்கி இருக்குது यहोशुआ का नाम छिपा है அந்த பெயர் தான் वही नाम நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கும் हमारे पापों को क्षमा करेगा அவர்தான் நம்ம குற்ற நிவாரண பலி वही हमारे लिए दोष का बलि है யோசுவாவின் நாமத்துல தான் यहोशुआ के नाम के நம்ம अंदर ही அறியாம செய்த பாவத்துக்கு जो कुछ हम अनजाने में करते उस पापों के लिए அவருடைய நாமம் தான் நமக்கு மன்னிப்பை கொடுக்குது उसका नाम ही हमें क्षमा देता है யோசுவாவின் பெயர் தான் மன்னிப்பை கொடுக்கும் परमेश्वर का नाम ही हमें क्षमा देता है அதனால தான் இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது इसलिए जब हम बपतिस्मा देते हैं நம்ம யோசுவா மேசியாவின் நாமத்துல கொடுக்கிறோம் हम यहोशुआ मसीहा के नाम से देते हैं எதுக்கு எடுக்கிறோம் क्यों हम लेते हैं நம்ம அறியாம செய்த பாவத்துக்காக जो कुछ अनजाने में हमने पाप किया उसके நம்ம लिए ஞானஸ்நானம் கொடுக்கும்போது जब हम बपतिस्मा देते हैं நம்ம அறிக்கை செய்ய சொல்வோம் हम जो कबूल करने बोलते हैं நான் இன்னனார் வந்திருக்கிறேன் मैं ऐसे ऐसे व्यक्ति आया हूं என்னுடைய பாவத்தை மன்னிங்க मेरे पापों को क्षमा कीजिए தெரிஞ்சோ தெரியாமலோ जाने अनजाने में அறிந்தோ அறியாமலோ या सब कुछ जानकर या मैं अनजाने में நான் என்னென்ன பாவத்தை செய்தேனோ जो मैंने पापों को किया है அறியாம செய்த பாவத்தை அங்க அறிக்கை பண்றோம் जो अनजाने में हमने पापों को किया उसे हम कबूल करते हैं கர்த்தருடைய நாமம் தான் அது மன்னிக்கும் और परमेश्वर का नाम ही उसे क्षमा करता है அவர்தான் நம்ம குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுக்கப்பட்டார் वही हमारे लिए दोष बलि के मानित वहाँ पर सौंपा गया இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க आज सोच कर देखिए அஷாம் அப்படிங்கிற வார்த்தை अशाम ये शब्द இன்னைக்கு நம்மளுக்கு குற்ற அதாவது அறியாம செய்த பாவத்துக்காக और जो अनजाने में हमने पापों को किया நம்முடைய है பாவத்தை மன்னிக்கிற தேவன் उन सारे पापों को क्षमा करता பாருங்க है இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பாவத்தை செய்தோமோ देखिए अब तक जो हमने पापों को किया குட் ஃப்ரைடே வருது अब गुड फ्राइडे आता है இதுதான் திரும்ப பேச போறோம் और यही फिर से दोबारा बोलेंगे हम அஷாம் அப்படின்னா अब अशाम जो है அது குற்ற நிவாரண பலி वो दोष बलि है இன்னைக்கு நமக்காக குற்ற நிவாரண பலி யார் ஒப்பு கொடுக்கப்பட்டா आज दोष बलि के मानित कौन सौंपा गया யெகோஷுவா நமக்காக பலி ஆயிட்டார் और यहोशुआ हमारे लिए बलि हो चुके அவர் हैं நமக்கு பிரதானமான பலியாக நமக்காக वो மரிச்சிட்டார் हमारे लिए वो श्रेष्ठ बलि है हमारे लिए அவர்தான் நம்மளுக்கு அஷாம் वही हमारे लिए अशाम है அஷாம் ஹூ அஷோம் அஷாம் லே ஆவே अशाम हूँ अशाम அஷோம் अशोम अशाम ले லே यावे ஆவே பாருங்க பைபிள் சொல்லுது देखिए कलाम कहता நம்ம है செய்த குற்றத்துக்காக जो हमने गुनाह को किया அவர் பலியானார் वो वहाँ पर बलि हो गए நம்ம அதை அறிக்கை செய்து हम उसे कबूल करके யோபு எப்பவும் பயந்துகிட்டே இருந்தா பார்த்துடுங்க देखिए अय्यूब जो है हमेशा एक डर के अंदर होता என் था பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது பேசியிருப்பாங்க मेरे बच्चे परमेश्वर के विरुद्ध में कुछ बोले होंगे மனசுல கூட பேசியிருப்பாங்க मन में भी वो बोले होंगे அதுக்காக அவங்களுக்காக பலி கொடுக்கறான் उसके लिए जाकर उनके लिए वो बलि देता है என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னியும் சொல்லி பலி கொடுக்கறான் मेरे बच्चों के पापों को क्षमा कीजिए அதே போல இன்னைக்கு யோபுனுடைய ஸ்தானத்துல आज वैसे अय्यूब के स्थान में யெகோஷுவா நமக்காக நின்னு यहोशुआ हमारे लिए खड़े होकर நம்ம ஏதாவது தவறா கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது பாவம் செய்திருக்கலாம் हम परमेश्वर के विरुद्ध में कुछ गुनाह किए होंगे पाप किए होंगे அறியாம ஏதாவது பாவம் செய்திருக்கலாம் अनजाने में कुछ किया होगा அப்படி நினைச்சு அவரே பலி ஆயிட்டாரு वैसे सोचकर वो स्वयं बलि हो गए எவ்வளவு பெரிய பலியை கொடுத்திருக்கா பாருங்க कितने वो
बड़े बलि को दिए हैं। देखिए அஷாம் அப்படிங்கிறது குற்ற நிவாரண பலி. अशाम जो है वो दोष बलि है। இன்னைக்கு நமக்காக அவர் பலி ஆயிட்டார். आज हम सभी के लिए वो बलि हो चुके இன்னைக்கு हैं। நம்மள கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து आज जो है हम अपने आप को परमेश्वर के हाथ में सौंप கர்த்தாவே कर, அறியாம செய்த பாவத்தை மன்னிங்கப்பா. प्रभु अनजाने में जो पाप किया उसे क्षमा நான் நிறைய कीजिए। பாவத்தை செய்றேன். मैं बहुत से पापों को करता हूँ। நம்ம நினைப்போம் நான் கரெக்டா நான் இத பண்ணிட்டு இருக்கேன், நம்ம பிளான் பண்ணி செய்றேன்னு நினைப்போம். हम सोचेंगे सब कुछ हम जो है प्लान करके सही से कर रहे हैं, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல पर परमेश्वर के सामने நம்ம அறியாம செய்த அந்த பாவத்தை वो अनजाने में जो पाप करते हैं அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். उसके समूह में हम सौंप देंगे। அவர் நம்மள மன்னிக்க வல்லவர். वो हमें क्षमा करने के लिए योग्य है। அஷாம் अशाम ஹூ அஷோம் அஷாம் हु अशोम अशाम லேயாவே. ले यावे। நம்ம செய்த எல்லா குற்றத்துக்காகவும் हम जो पापों को सारे पापों को जो किए हैं, அவர் நம்ம குற்ற பலியை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். हमारे लिए वो दोष बलि वहां पर ठहर गया। சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். इसलिए हमको जो है बहुत ही सावधान रहना होगा। யாருக்கும் விரோதமா யோசிக்காதீங்க. किसी के विरुद्ध में मत सोचिए। யாருக்கும் விரோதமான ஒரு பார்வையை பார்க்காதீங்க. किसी के विरुद्ध में उन नजरों से मत देखिए। யாரை பற்றி நீங்க பேசாதீங்க. किसी के विषय में बोलिए मत। யாரை பற்றி நீங்க செயல்படாதீங்க. किसी के बारे में कुछ करना ही नहीं, அவரை மட்டும் பாருங்க. केवल उसे ही देखिए। காலம் ரொம்ப சமீபமாயிட்டு. क्योंकि समय बहुत ही निकट आ चुका है। சிந்திச்சு பாருங்க, நார்த் சைடுல सोच कर देखिए वो नॉर्थ साइड में நம்ம யூபி அந்த சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா जो ऊपर का जो राष्ट्र है यूपी, நிறைய சபைகள் மூடப்பட்டுட்டு बहुत से मंडली कलिशा जो है बंद किए गए। நிறைய பேர் உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறாங்க. बहुत से लोग उस संकट के अंदर है। அங்க நடக்கிறது இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? वहां पर जो घट रहा है वो यहाँ पर आने के लिए कितना समय लगेगा? மகாராஷ்டிரால வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? महाराष्ट्र में आने के लिए कितना समय होगा? அந்த மாதிரி உபத்திரம் இங்க வந்துச்சுன்னா वैसे संकट यहाँ पर यदि आ गया, கிறிஸ்தவங்கள்ல எத்தனை பேர் தன்னை கிறிஸ்தவன் அறிக்கை செய்வாங்கன்னே தெரியாது. और मसीहों के बीच में कितने लोग अपने आप को वो वहां पर अर्पण कर सकते हैं? ரொம்ப समीபத்துல இருக்கிறோம். बहुत ही हम करीब आ चुके जाएंगे। கடைசி மணி நேரத்துல இருக்கிறோம். बहुत आखिर घड़ी में आ गए हम। நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து हमें परमेश्वर के हाथ में सौंप कर, கர்த்தாவே நான் அறியாம செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. प्रभु मैंने अनजाने में जो कुछ किया उसे क्षमा என்ன कीजिए, பரிசுத்தப்படுத்துங்க. मुझे पवित्र कीजिए। கர்த்தர் சொன்னார்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார்ல, क्योंकि परमेश्वर भी इजरायलियों के लिए जो प्रार्थना की, பிதாவே இவர்களை மன்னியும், हे पिता इन्हें क्षमा कर, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. ये जो करते हैं वो जानते नहीं है, அறியாம செய்த பாவங்கள் जो अनजाने में करते हैं கர்த்தர் वो நம்மளை மன்னிப்பாராக. परमेश्वर उन्हें क्षमा करे, அவருடைய நாமத்துல தான் மன்னிப்பு இருக்குது. और उसके नाम के अंदर ही ये क्षमा भी है। யோசுவாவின் நாமத்தினாலே यहोशुआ के नाम से சகல பாவங்களையும் நம்மளுக்கு மன்னிக்கிறாரு. सारे पापों को वो क्षमा करता அது है। என்ன பாவமா இருந்தாலும் சரி, वो कोई भी पाप हो அவர் நம்மளை மன்னிக்கிற தேவன். वो हमें जो है क्षमा करता है। இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, आज हम अपने आप को सौंप कर, நம்மளுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, अपने परिवार को सौंप कर, நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து हमारे जीवन को सौंप कर கர்த்தரை நோக்கி கேட்போம். हम परमेश्वर की ओर கர்த்தாவே मांगेंगे, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. प्रभु मेरे पापों को क्षमा कीजिए, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. मुझे पवित्र कीजिए, நான் உமக்கென்று வாழ விரும்புறேன். मैं तेरे लिए जीना चाहता हूँ प्रभु, உம்முடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும். और आपके आगमन में मैं उठा लिया என்னை जाना है। தகுதிப்படுத்திங்கன்னு கேளுங்க. मुझे आप काबिल बना दीजिए, ऐसे அவர் मांगेंगे, நிச்சயமா நம்மளை ஆசீர்வதித்து தருவார். वो जरूर हमें आशीष करेगा। நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? हम सब प्रार्थना करेंगे।